எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் வேத சட்டத்திலிருந்து பழைய சட்ட புத்தகம், பழைய ஏற்பாடு, பிரசங்க புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவனை சொற்ப மதியனும் அப்படியே செய்யும். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்திசாலிங்க, அறிவாளிங்க, ஞானிங்க, விஞ்ஞானிங்க, மந்திரிங்க எல்லாருமே அறிவாளிகளாக இருந்தாலும் சொற்ப மதியினம். அதுக்கு ஒரு உதாரணம் சாலமோன் சொல்கிறார். ஏன்னா சாலமோனும் கெட்டு நாரி போனவன், தேவனை விட்டு விலகி போனவன். அதான் அனுபவத்தில் எழுதுகிறான். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு நார பண்ணுவது போல ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவன் சொற்ப மதியினம். என்ன மதியனம்? பரலோகம் இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை, ஒரே ஒரு மதியனம். நரகத்தில் வாழ்க்கை கெட்டு நாரி போகும். ஆகவே இந்த உலக வாழ்க்கை ஞானியாக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், கந்திரியாக இருந்தாலும், பணம் வச்சுருந்தாலும், பணம் இல்லைனாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரர் இருந்தாலும், ஒரு நாள் போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாள் போச்சு. இதில் யாருக்கு அதிகம், யாருக்கு குறைஞ்சது? யாருக்கும் இல்லை. உலக வாழ்க்கை எல்லாருக்கும் சமம். உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு பணத்தையும், ஞானத்தையும், புத்தியும், அறிவும், ஜனத்தையும், நிலத்தையும் தரார். இது எல்லாத்தையும் தந்த தேவனை அறியாமல் இருந்தால் சொற்ப மதியினம், கெட்டு நார பண்ணும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நினச்சி வாழாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு, உலக வாழ்க்கையும் தேவன் தந்தார், அதை நேர்த்தியாக செம்மையாய் வழி நடத்துகிறவர் தேவனுடைய ஞானம். ஆகவே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். யாக்கோப்பு 1:5 பழைய புதிய சட்டம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு 1:5 ஞானத்தில் குறைவு. என்ன ஞானத்தில் குறைவு? தேவனை அறிகிற ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால், தேவனே இந்த உயிரும் உடலும் இந்த உலகத்தையும் மண்ணையும் பொண்ணையும் தந்து மாம்சத்தில் வாழ்க்கையை தந்து அது அநித்தியமான வாழ்க்கையாக இருக்குது, நித்திய வாழ்க்கை தருவார். அதை தான் கேட்க சொன்னார். கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்? நித்திய வாழ்க்கை. இன்னும் கூட பழைய சட்டம் சங்கீத புஸ்தகம் 49:12 வசனத்தில், ஆகிலும் கனம் பொருந்தினாய் இருந்த மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். கனம் பொருந்தினாய் இருந்தாலும் மனுஷன் நிலைத்திருப்பதில்லை, அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். கனம் பொருந்தியவன், பெரிய கனவான்கள், பலவான்கள், எத்தனையோ அறிவாளிங்க, புத்திசாலிங்க கனவானாக இருந்தாலும் அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாருக்கலாம். என்ன அறிவு? நித்திய ராஜ்யத்தை குறித்த அறிவு, நித்திய வாழ்க்கை குறித்த அறிவு, பரலோகத்தை குறித்த அறிவு. பூலோகத்தில் எத்தனை அறிவு! 3 வயசுலேருந்தே படிக்கணும். என்ன பண்ண போகிறீங்க? படித்து என்ன பண்ண போகிறீங்க? உணவுக்காக, உடைக்காக. அப்போ தேவன் உணவும் உடையும் லேசாக தருகிறார். சின்ன சின்ன வேலை செஞ்சால் போதும். சின்ன வேலை, ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், அதுக்கு மேலே எதையும் செய்யக்கூடாது. நம்ம அறிவுனால எதையும் செய்யக்கூடாது. தேவனுடைய திட்டத்தையும் சட்டத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து வாழ்ந்தால் நேர்த்தியாக செம்மையாக செய்கிறார். ஆகவே செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நார பண்ணுவது போல ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்ற சொற்ப மதியனம். இந்த வாழ்க்கை சொற்பம். பிறந்தோம், இறந்தோம், பறந்தோம், மறைஞ்சு போனோம். ஆகவே மறையாத ஒரு வாழ்க்கை, மரணத்தில் சிக்கிக்கொள்ளாத வாழ்க்கை, நாராத ஒரு வாழ்க்கை, மறுரூபமாக்குற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தெரிந்து புரிந்து அறிந்து வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் நாரி கெட்டு போகிறீர்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தை, தேவ சட்டத்தை அறிந்து தேவ திட்டத்தை புரிஞ்சு நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்து கொண்டால் வாழ்க்கை அருமையாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.